வெப்சோ ஆப்ஸ் மேலாண்மை போர்டல் பயிற்சி. இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உங்கள் கேடலோக்களை எவ்வாறு திறம்பட உருவாக்கி நிர்வகிப்பது என்பதை நாங்கள் வழிகாட்டுகிறோம். முதலில் டாஷ்போர்டுடன் வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி மேலாண்மை போர்ட்டலுக்கு உள்நுழையுங்கள். பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடிய பிறகு லாகின் பொத்தானை கிளிக் செய்யுங்கள். உள்நுழைந்தவுடன் நீங்கள் டாஷ்போர்டுக்கு மாற்றப்படுவீர்கள். மேல் பகுதியில் நிர்வாகி சுயவிவர ஐகானை காணலாம். அதை கிளிக் செய்வதன் மூலம் டாஷ்போர்டிலிருந்து வெளியேறி லாகின் பக்கத்துக்கு திரும்பலாம். அதற்கு கீழே மொத்த கேடலோக்களின் எண்ணிக்கையை காணலாம். எங்கள் நிலையில் அது 4 ஆகும். இப்போது சிறிது கீழே ஸ்க்ரோல் செய்வோம். இங்கே புதிய கேடலோகை சேர்க்க ஒரு பிளஸ் பொத்தானை காணலாம். இந்த பொத்தானை கிளிக் செய்தால் ஒரு புதிய டயலாக் பெட்டி திறக்கும். இந்த டயலாக் பெட்டியில் 2 விருப்பங்களை காணலாம். முதல் விருப்பம் கேடலோகின் பெயரை உள்ளிடுவது, இரண்டாவது விருப்பம் கவர் படத்தை பதிவேற்றுவது. இந்த கவர் படம் கேடலோகின் பின்னணி படமாக பயன்படுத்தப்படும். ஆகவே கேடலோகின் பெயரையும் கவர் படத்தையும் உள்ளிடுங்கள். விவரங்களை உள்ளிடிய பிறகு கேடலோகை உருவாக்க கிரியேட் கேட்டலாக் பொத்தானை கிளிக் செய்யுங்கள். டாஷ்போர்டில் நீங்கள் செய்யும் அனைத்து மாற்றங்களையும் வியூ ஹோம் பேஜ் பொத்தானை கிளிக் செய்து பார்க்கலாம். அடுத்ததாக கேடலோகை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை பார்க்கலாம். கேடலோக்கள் பகுதியின் கீழே உள்ள அனைத்து கேடலோக்களையும் காணலாம். எந்த கேடலோகை கிளிக் செய்தாலும் அதனை நிர்வகிக்க ஒரு புதிய பக்கம் திறக்கும். மேலிருந்து தொடங்குவோம். இங்கே பின் செல்லும் பொத்தானை காணலாம். அதற்கு கீழே கேடலோகின் பெயர் காணப்படும். அதற்கு கீழே கேடலோகில் உள்ள மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். இதற்கு கீழே பல பொத்தான்கள் உள்ளன. முதலாவது delete catalog பொத்தான் ஆகும். இந்த பொத்தானை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள், ஏனெனில் இது கேடலோகையும் அதில் உள்ள அனைத்து பக்கங்களையும் நிரந்தரமாக நீக்கிவிடும். பக்கங்களை சேர்க்க ஆட் பேஜ் பொத்தானை கிளிக் செய்யுங்கள். இந்த விருப்பத்தை பயன்படுத்தி PDF கோப்புகள், படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவேற்றலாம். வீடியோ கோப்புகள் 70 மெகாபைட்டிற்கு குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பதிவேற்றிய பிறகு அமைப்பு அந்த கோப்புகளை செயலாக்கும். செயலாக்கம் முடியும் வரை தயவு செய்து காத்திருக்கவும். அடுத்ததாக செலக்ட் ஐட்டம்ஸ் பொத்தான் உள்ளது. அதை கிளிக் செய்து நீங்கள் விரும்பும் பக்கங்களை தேர்வு செய்யுங்கள். பக்கங்களை தேர்வு செய்த பிறகு அவற்றை நீக்குவதற்கான விருப்பம் கிடைக்கும். இந்த விருப்பத்தை கிளிக் செய்தால் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து பக்கங்களும் நீக்கப்படும். நீக்கிய பிறகு செலக்ட் ஐட்டம்ஸ் பொத்தானை மீண்டும் கிளிக் செய்து தேர்வு முறையை முடக்குங்கள். நீங்கள் செய்த மாற்றங்களை சேமிக்க மறக்க வேண்டாம். சேவ் பொத்தானை கிளிக் செய்யுங்கள், இல்லையெனில் அனைத்தும் முந்தைய நிலைக்கு திரும்பிவிடும். இன்னொரு பயனுள்ள அம்சம் உள்ளது. நீங்கள் எந்த பக்கத்தையும் இழுத்து விடுவதன் மூலம் பக்கங்களின் வரிசையை உங்கள் தேவைக்கு ஏற்ப மாற்றலாம். பக்கங்களை மறுவரிசைப்படுத்திய பிறகு சேவ் பொத்தானை கிளிக் செய்யுங்கள். இப்போது இந்த அம்சங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். ஆகவே இன்று உங்கள் கேடலோக்களை நிர்வகிக்க தொடங்குங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் எங்கள் புதிய அப்டேட்களை பெற பெல் ஐகானை அழுத்த மறக்க வேண்டாம்.